இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் ஒரு சுவாரஸ்யமான விடயம். பலரும் தினந்தோறும் கடைக்கு செல்கின்ற பொழுது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதா என்று நினைப்பதுதான் வழமை. பலர் இதனை பரிசீலனை செய்து சில வேளைகளில் திட்டம் ஒன்றை வைத்துக்கொண்டு எப்போதாவது அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டும் என்ற காரணத்திற்காக அவ்வப்போது இந்த லொட்டோ டிக்கெட்டுகளை வாங்குவது வழக்கம். இவ்வாறு அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு மேலும் பல அதிர்ஷ்டங்கள் கனடாவை பொறுத்தவரையில் காத்திருக்கின்றன. அந்த அதிர்ஷ்டம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதிர்ஷ்ட நேரமாக இந்த நிகழ்ச்சியினை பார்க்கின்ற உங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரலாம். ஆகவே தொடர்ந்து பாருங்கள். அதுக்காக எங்களுக்கு அதிர்ஷ்டம் அழைத்துவிட நினைத்து விடாதீர்கள். நாங்கள் இப்பொழுதும் கடுமையாக உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆமாம், லொட்டரி வின் பண்றது கனவுடைய ட்ரீம். நானும் கனவு காணுவது உண்டு. நானும் வாங்குவேன். எங்கேயாவது ஸ்மால் அமௌண்டாக வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது எல்லாருக்குமே இருக்கிற கனவு தானே. பெரிய அளவான காசை இலவசமா தந்தா யார் தான் வேண்டாம்னு சொல்ல போகிறார்கள். எனவே அது ஒரு தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் மட்டுமன்றி வயதானவர்கள் கனவு விளையாடுவதை அவதானிச்சிருக்கிறோம். ஒன்டாரியை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான லொட்டரி டிக்கெட்டுகள் இருக்கின்றன. 649 மேக்ஸ் அப்படி என்று சொல்லி. ராம், உங்களுக்கு லொட்டரி விழுந்தால் என்ன செய்வதாக யோசித்திருக்கிறீர்கள்? எனக்கு லொட்டரி விழுந்தால் கூடுதலாக அந்த பல லொட்டரி வின்னர்ஸும் ஒரு சிறந்த வின்னராக மாறுவது என்பது பொதுவாக சொல்வார்கள். ஒரு மணி மேனேஜ்மெண்ட் தெரியாதவர்களுக்கு இவ்வாறான வெற்றி வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கூட அவர்கள் வாழ்க்கையில் இறுதியில் தோல்வியுற்றவர்களாகத்தான் மாறுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற பொழுது அதனை எவ்வாறு கையாளுவார்கள் என்பது சொல்ல தெரியாத விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அண்மையில் ஏற்பட்ட ஒரு புள்ளி விவர தகவலின்படி பார்க்கின்ற பொழுது பல லொட்டோ வின்னர்ஸ் வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதராக மாறியது இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் எமது சமூகத்தை பொறுத்தவரையில் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மேம்படக்கூடிய பல விடயங்களை செய்து ஒரு சிறந்த மனிதராக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். எனக்கு கிடைத்தால் நான் கூடுதலாக ஒரு சிறந்த முதலீட்டை தான் தெரிவு செய்வேன். காரணம், நாங்கள் ரியல் எஸ்டேட் செய்வது என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமல்லாமல் அது நிச்சயமாக பல இடங்களில் பல தரப்பான முதலீடாக இருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அது சரக்குகின்ற பொழுதும் இன்னொரு இடத்தில் தூக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே முதலீடை சரிவர செய்வதற்கான ஒரு முகாமைத்துவத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு வழிவகையைத்தான் நான் செய்வேன். ஆமாம் ராம், இதுதான் முக்கியமான விடயம். சரி, நாங்கள் ஒரு கற்பனை உலகத்துக்கே போவோம். டேக்ஸ், அதாவது எங்களுக்கு லொட்டோ விழுந்து விட்டால் இதற்கான வரியை நாங்கள் பே பண்ண வேண்டும் என்றுதான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. இந்த அரசாங்கங்கள் வரிகளை விடாது இல்லையா? எனவே என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் ஒன்டாரியோ மாகாணத்தில் அந்த வரிக்கான தேவை இல்லை என்று, வரி பே பண்ணுவதில்லை என்று. ஆனால் நான் அமெரிக்கா சென்ற பொழுது கவனித்தேன், மெகாபோலுக்கு 50 விதமான டாக்ஸை அமெரிக்க அரசாங்கங்கள் பெற்றுக் கொள்கின்றன. உங்களோட தகவல் என்ன ராம்? நிச்சயமாக இது கனடாவை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு லொட்டோ வின்னராக இருந்தால் நீங்கள் இந்த வரியை செலுத்த வேண்டிய தேவை இல்லை. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு லோ இன்கமத்தில் இப்பொழுது இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது வருகின்ற பரிசு தொகைக்கும் நீங்கள் வரியை செலுத்த தேவையில்லை. அதே போன்று நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த பணத்தை கூடுதலாக இந்த வங்கியில் வைப்பிலிட்டு நிலையான வைப்பின் ஊடாக வருமானத்தை பெற்றால் நீங்கள் அந்த நிலையான வைப்பின் மூலமாக வருகின்ற கேபிட்டல் கெயினுக்கு மட்டுமே நீங்கள் டாக்ஸை செலுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு லோ இன்கமாக இருந்து கொண்டு இந்த விடயங்களை நீங்கள் இந்த முதலீட்டை என்பது நிலையான வாய்ப்பில் இடாமல் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்தவித டாக்ஸும் செலுத்த வேண்டிய தேவையும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த லோ இன்கமில் வருகின்ற டாக்ஸ் பெனிஃபிட்டையும் பெறக்கூடிய ஒருவராகத்தான் இருக்க போகிறீர்கள். ஆகவே நாங்கள் நாளாந்தம் கனடாவில் வேலை செய்து உழைக்கின்ற பொழுது எவ்வளவு வரியை செலுத்துகின்றோம். இவ்வாறு ஒட்டுமொத்தமாக கூரையை பித்துக் கொண்டு வருகின்ற பணத்திற்கு எந்தவித வரியையும் செலுத்தாமல் அதே நேரத்தில் நீங்கள் லோ இன்கமில் தொடர்ந்து இருந்தால் அதற்கான வரி சலுகைகளையும் பெறக்கூடியவராக இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் நீங்கள் ஒரு லோ இன்கம் பெறுபவராகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அப்பதான் கொடுக்கிறதா இருந்தா கடவுள் கூரையை பிச்சு கொண்டு கொடுக்கும்னு சொல்லுவார்கள். கொடுத்த கூரையை பிச்சு கொண்டு கொடுத்தாலும் அந்த பணத்துக்கு கூட டாக்ஸ் இல்லை என்பது உண்மையிலே ஒரு
சிலவர்கள் ஏற்க முடியாத, கடுமையாக உழைத்து வாழ்கிற மனிதர்களுக்கு இது ஏற்க முடியாத சம்பவமாக கூட இருக்கலாம். எனக்கு கூட அது கேள்விப்பட்ட பொழுது, நீங்க சொல்லுகிற பொழுது நான் யோசித்தேன், என்னடா இவ்வளவுக்கு மக்களுக்கு அரசாங்கம் பெனிஃபிஷரியை கொடுக்கிறது என்று. ஆனால் மேல அது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கவில்லை. ஆனால் அரசாங்கம் அப்படித்தான் நினைக்கிறது. நான் நினைக்கிறேன் சிஆர்ஐ பொறுத்தவரையில், அதாவது இது மட்டுமல்ல ராம், நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன விதமாக கிடைக்கிற பிரைசஸும் உங்களுக்கு நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட்ல வர பிரைசஸுக்கு நீங்கள் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை என்று தான் நினைக்கிறேன். அதே போன்று காப்புறுதி தொகை உங்களுக்கு வருகின்ற பொழுது கூட அதற்கான வரி சலுகை உங்களுக்கு வரி அறவிடப்பட மாட்டாது என்பது மிக முக்கியமான விடயம். இவ்வாறு பல சலுகைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் ஒரு கூடுதலான பரிசு தொகை வெற்றி கொள்ளப்பட்ட உடனேயே பலரும் தெரிவிக்கின்ற கருத்து, இவ்வாறான பரிசு தொகைகள் இரட்டிப்பாக அல்லது 3 மடங்காக 4 மடங்காக அதிகரிக்கின்ற பொழுது அதனை பலருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவது என்பது இந்த OLG சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்பதனை தெரிவிக்கின்றார்கள். என்றால் ஒருவருக்கு அளவுக்கு மிஞ்சிய அளவுக்கு பரிசு தொகையை வழங்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? ஏனென்றால் லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் இந்த லொட்டோவை வாங்குகின்றார்கள். ஆகவே இந்த பரிசு தொகையை பகிர்ந்து அளிப்பது என்பது ஒரு பொருத்தமான பொறிமுறையாக இருக்கும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். ஆனால் கனடாவில் இருக்கின்ற நடைமுறை என்பது அவ்வாறானதாக இல்லை என்பது இங்கே ஒரு மிக முக்கியமான விடயம். சில வேளைகளில் எதிர்காலத்தில் இந்த விடயங்கள், பரிசுகள், கூடுதலான தொகையை அண்மிக்கின்ற பொழுது OLG சில நடைமுறைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நான் நண்பரோட கதைக்கும் போது சொன்னேன், சிங்கப்பூரில் வசிக்கின்றேன். சிங்கப்பூரில் சிஸ்டம் வேறையாக வைத்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் அதாவது ஒரு ஜாக்பாட் ஒரு லிமிட்டா தான் விடுவார்கள். அதுக்கு லிமிட் தாண்டியவுடன் அந்த ஜாக்பாட் விழுத்தியே ஆக வேண்டும். அதுல அதாவது ஒரு மனிதனுக்கு விழுத்தியாக வேணும் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கனடாவிலோ அமெரிக்கா பொறுத்தவரை நான் நினைக்கவில்லை ராம் அதை அவர்கள் ஊக்குவிப்பார்கள் என்று. ஏனென்றால் செல்லிங் பாயிண்ட் அதானே, ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில இருக்கிற மிகப்பெரிய விஷயமே அதான், செல்லிங் பாயிண்டாக இருக்கிறது. நானே யோசிப்பேன், 50 பில்லியன் மில்லியன் வருகிற பொழுது என்னோட எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை வாங்கலாமான்னு சொல்லி. அப்ப அதுதான் நடக்கிறது. எனவே இது அதாவது பிக் பெனிஃபிட்ஸ் என்று சொன்னால், நீங்கள் ஜாக்பாட் விழுந்தாலும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணவில்லை, தேவையில்லை. அவ்வாறே அது நீங்கள் லோ இன்கத்தில் இருந்தா துப்புரவாக பே பண்ண தேவையில்லை, உங்களுடைய விழுந்த காசை வைத்து செலவழித்துக் கொண்டே போகலாம் போல் தோன்றுகிறது. அதே நேரத்தில் பலரும் இந்த லொட்டோவை வாங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிமையாகாமல் ஒரு பொறிமுறையின் கீழ் நீங்கள் இதனை பரீட்சித்து பார்ப்பது என்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். அது வேலை தளத்தில் குழுவாக நீங்கள் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் வணிக வளாகங்களுக்கு செல்கின்ற பொழுது வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ உங்களுடைய இயலுமைக்கு ஏற்ற போன்று உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு இதனை விளையாடுவது என்பது நிச்சயமாக அது கிடைத்தால் அதிர்ஷ்டம், அல்லாவிட்டால் அது ஒரு பொழுதுபோக்கான அம்சமாக உங்களுக்கு இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு போதைக்கு அடிமையாவது போன்று இதனால் இருக்கின்ற விடயங்களையும் இழந்து விடாமல் பார்த்துக் கொள்வது என்பது மிக முக்கியமானது. ஆமாம், பார்ப்போம். எல்லாருக்கும் சொல்லுவோம், நீங்கள் கவனமாக விளையாடுங்கள், விளையாடுவதாக இருந்தால்.